சூப்பரா மணக்க மணக்க நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மஷ்ரூம் போட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன், மட்டன், ஈவன் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம். நம்ம விருப்பம்தான். உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கூட, அதாவது பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். வெஜிடேரியனாக இருந்தால் இது விசில் வரும்போதே சும்மா தெரு வரைக்கும் வாசனை பிச்சு உதருங்க. வாவ், எப்படி இருக்கு பாருங்க. ஓ மை காட், எவ்வளோ நீள நீளமா அப்படியே ஜூஸியா இருக்கு பாருங்க. இந்த மசாலாலாம் அப்படியே பிரியாணி ரைஸ்ல ஒட்டிட்டு இருக்கு. ஒவ்வொரு அரிசியும் உதிரி உதிரியா, அதுவும் மசாலாவோட பிரியாணி வேற லெவலுங்க. பிரியாணினா இப்படிதான் இருக்கணும்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. இன்னைக்கு ரொம்ப ருசியாக எப்படி செய்கிறதுங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காம ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு நான் 400 கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எப்படி கட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சம் சின்னதாகவே போடுறேன், அப்போ தான் உள்ள மசாலா இறங்கும். இதே மாதிரியே எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. நம்ம இன்னைக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியில தான் செய்ய போகிறோம். ஸோ 1/2 கிலோ அரிசிக்கு நீங்கள் 1/4 கிலோ மஷ்ரூம் போட்டு செய்யலாம். 400 to 500 கிராம் மஷ்ரூம் போட்டு செய்யலாம். எந்த அளவுக்கு மஷ்ரூம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி ருசியாக வருங்க. இப்போ இதில் தேவையான மசாலாவும் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடுறனோ அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். காஷ்மீர் மிளகா பொடி காரம் தராதுங்க, நல்லா கலர் கொடுக்கும். அடுத்தது வெறும் மிளகா பொடியும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. காஷ்மீர் மிளகா பொடி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்தது 100 கிராம் தயிர் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். இப்போ இதிலே 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்க்குற இந்த மசாலா காளானில் நல்லா அப்படியே ஒட்டி பிடிக்குங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு பீஸ் இது சாப்பிடும் போதும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா போட்டு வைக்கும் போதும் நமக்கு மஷ்ரூமும் கலர் மாறாமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். நீங்கள் மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், பட் நான் போடலிங்க. பிரியாணிக்கு மஞ்சள் பொடி போட்டோமா கொஞ்சம் கலர் மாறிடும், ரெட் கலராக வராது. எல்லா மஷ்ரூம்லேயும் மசாலா படுற மாதிரி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 நிமிஷம் இது ஊறணும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. அடுத்தது அரிசி ஊற வச்சுக்கணுங்க. நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. இது 20 to 30 நிமிஷம் ஊறணுங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் 60 ml ஊற்றுறேங்க. ஏற்கனவே மஷ்ரூமில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ அதனால இப்போ பார்த்து ஊற்றினா போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதிலே போட்டுடலாம். அடுத்தது தேவையான ஸ்பைசஸும் பார்த்துடலாங்க. சின்னதாக மீடியம் சைஸ் 3 பட்டை, 4 கிராம்பு, 5 ஏலக்காய். ஏலக்காய் 4 to 5 போடலாங்க. 1/2 ஜாதி பத்திரி, 2 ஸ்டார் அன்னாசி மொட்டு, கொஞ்சமாக உலர்ந்த வெந்தயக்கீரை. உலர்ந்த வெந்தயக்கீரை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க. அடுத்தது கொஞ்சம் கல்பாசி. இப்போ எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க. நான் எப்பயுமே சொல்கிறதான், வெங்காயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்குறீங்களோ அதை பொறுத்து தான் பிரியாணி டேஸ்ட்டே வருங்க. நம்ம சாப்பிடும் போது வெங்காயமே கிடைக்கக்கூடாது, எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகிடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இப்போ இதிலே மீதி தேவையானதும் சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி புதினா இலை போட்டுக்கலாம். 1/2 கைப்பிடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் போட்டுடலாங்க. இந்த இலை சுருங்குற அளவுக்கு வதக்கலாங்க. எல்லா இலையும் சுருங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். சின்னதாக 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். ஏற்கனவே மஷ்ரூமில் உப்பு போட்டிருக்கோம், ஸோ இப்போ பார்த்து தாங்க போடணும்.
தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைக்கும் மீடியம் மணல்லையே வதக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் வந்து பெங்களூர் தக்காளி போட்டிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா பார்த்து போடணும், அதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா அதில் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மஷ்ரூம் கொட்டிடலாங்க. அடுப்பை மீடியமாக வச்சு இந்த மஷ்ரூமை எண்ணெயிலே நல்லா வதக்கலாங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் வதக்கினா போதும். மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றணுங்க. இப்போ மசாலா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க தண்ணி ஊற்றணும். மசாலா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தண்ணியும் கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. பாருங்கள், மஷ்ரூம் வந்து ரொம்ப தண்ணி இழுக்காது, இதில் கிரேவி இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி குறைச்சிக்க போகிறேங்க. அதாவது நம்ம ஊற்ற போகிற தண்ணியில் இப்போ தண்ணியோட அளவும் சொல்லிடுறேங்க. நான் இந்த கிளாஸில் தாங்க 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். 2 கிளாஸ் அரிசி அளவு 1/2 கிலோ வருதுங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி கணக்காகுது. ஸோ நான் இதில் 1/4 கிளாஸ் வந்து குறைச்சிட போகிறேங்க. அதாவது 3 கிளாஸ் தண்ணியில் 2.25 கிளாஸ் தண்ணி அளந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிடலாங்க. சுடு தண்ணி ஊற்றினோமா சீக்கிரமும் ஆகிடும், அதே மாதிரி பிரியாணி ரைஸ் சலசலனும் ஆகாது. இப்போ அடுப்புனல் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு பாருங்கள், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளிப்பு பத்தல்னா கொஞ்சம் எலுமிச்சை சாறு புளியலாம், காரம் பத்தல்னா அப்படியே 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த உப்பும் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதிக்குதுங்க. இனிமேல் அரிசி போட்டுடலாம். நான் ஊற வச்ச 1/2 கிலோ அரிசியை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதிலே கொட்டிடலாம். இப்போ கொஞ்சமாக நெய்யும் ஊற்றிடலாங்க. ஒரு டீஸ்பூன் ஊற்றலாம். அடுப்பை நல்ல மீடியமாக வச்சுட்டு இதை அப்படியே லேசாக கிளறி கொடுத்துடலாங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வருதுங்க. இப்போ 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. காரம் கம்மியாக தான் இருக்குது. லைட்டாக ஒரு தடவை கிளறி கொடுத்துட்றேன். நம்ம பச்சை மிளகாயை முழுசாக போகிறதுனால அதுலேருந்து ஃப்ளேவர் தாங்க அதிகமாக வரும், காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ தண்ணி அளவு நம்ம பாஸ்மதி அரிசிக்கு எப்படி வச்சோமோ 1க்கு 1.5 அதே கணக்கு தாங்க சீரக சம்பாவுக்கும். பட் நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கணுங்க. பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக பிடிக்கும். நான் எடுத்த அரிசி இந்தியா கேட்டில் ப்ரௌன் கலர் பேக்கெட் கிளாசிக்குங்க. இப்போ பாருங்கள், தண்ணி லேசா இழுத்துருச்சுல, போதும். ரொம்ப தண்ணி இழுத்துருச்சுன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இனிமேல் நம்ம குக்கர் மூடிடலாங்க. நீங்கள் வாழை இலை இருந்ததுன்னா மேலே போட்டு கூட அப்படியே குக்கர் மூடிடலாம். நான் மேலே அப்படியே வாழை இலை போட்டுடுறாங்க. வாழை இலை போடும்போது நல்ல மணமாக இருக்கும், அதே மாதிரி சூப்பராக தம் ஆகும். இப்போ குக்கர் மூடிடலாம். விசிலும் போட்டாச்சு. அடுப்பை நல்ல மீடியமாக வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுறலாங்க. பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி 2க்கும் 1 விசில் தான். இதே நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அதே மாதிரி 2 விசில் விடணும். இப்போ இது மீடியம் ஆனாலே 1 விசில் வரட்டுங்க. அவ்வளோதாங்க, 1 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். குக்கர் ஆவி போட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வாசனைங்க. இப்போ இலையை எடுத்துடலாம். நல்ல பிரியாணி ரைஸ் வெந்துட்டு அப்படியே சூப்பராக சேமியா மாதிரி இருக்குங்க. இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். இப்போ சாதத்தை அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்துடலாங்க. வாவ், எப்படி இருக்கு பாருங்க. ஓ மை காட், எவ்வளோ நீளமாக அப்படியே ஜூஸியாக இருக்கு பாருங்க. அந்த மசாலாலாம் அப்படியே பிரியாணி ரைஸில் ஒட்டிகிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்மளும் எத்தனையோ வகையான மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து மசாலா ரொம்ப கம்மியாக ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மஷ்ரூம்லேயும் அப்படியே மசாலா ஒட்டியிருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம மசாலா போட்டு அதை நல்லா ஊற வச்சதுனால தான். ஸோ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி மசாலா போட்டனோ அந்த மாதிரி போடணுங்க. அதாவது மஷ்ரூமில் எந்த அளவு மசாலா போட்டனோ அது மாதிரியும் போடணும். அதே மாதிரி வெங்காயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, அப்பயும் வந்து அளவாக நான் போட்ட அளவு போடுங்க. 1/2 கிலோ பிரியாணி ரைஸுக்கு அவ்வளோதான் போடணும். எப்பயுமே மசாலா அதிகமான கசப்பு தன்மை இருக்கும், காரத்தன்மை அதிகமாக வரும். ஸோ அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த பிரியாணியோட ரைஸ் ஒவ்வொன்றும் அப்படியே உதிரி உதிரியா அப்படியே சேமியா மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கு காரணம் தண்ணி அளவு நம்ம எந்த அரிசி எடுக்கிறோம் அப்படிங்கிற 2லையுமே இருக்கு. பிரியாணி அரிசி பழசா இருந்தா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியா நீளமா வரும். நீங்க தண்ணி அளவு ரொம்ப அதிகமா வச்சா குழஞ்சிடும், கம்மியா வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியா நீளமாவும் வராது. எப்பயுமே பிரியாணி அழுத்தி பார்க்கும்போது இங்க பாருங்க,
பாருங்க இப்படி நல்லா மசியணும். அப்பதான் சாப்பிட்றதுக்கு சாஃப்டா நல்லா இருக்கும். ஆனா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இப்படி உதிரி உதிரியா இருக்கணும். ஒருத்தவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டாங்க, அக்கா நீங்க அந்த மசாலா இந்த மசாலாலாம் போட்டு பிரியாணி செய்றீங்க, நாங்களாம் அவ்வளவு வசதி இல்ல, மசாலா கம்மியா போடுற மாதிரி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நான் போட்டிருக்கிற மசாலா யார் வேணாலும் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான மசாலா தான் போட்டிருக்கேன். இதை விட கம்மியா மசாலா பிரியாணில போட்டு செஞ்சா டேஸ்டே நல்லா இருக்காதுங்க. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அட்லீஸ்ட் இந்த அளவாவது மசாலா இருக்கணும். இந்த மஷ்ரூம் உடையாம அப்படியேவும் இருக்கு, ஆனா உள்ள நல்லா அப்படியே எசன்ஸ் இறங்கி இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவும் வெந்திருக்கு. இப்படி இருக்கணும். ஸோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பு எப்பயுமே இதையே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து பிரியாணி அவுட்புட் சூப்பரா வருங்க. உங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா கூட, அதாவது பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் வச்சீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. வெஜிடேரியனா இருந்தா இப்ப நான் வந்து மஷ்ரூம் போட்டு செஞ்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க சிக்கன், மட்டன், ஈவன் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம். நம்ம விருப்பம் தான். இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க இந்த பிரியாணி சூப்பரா செஞ்சிடலாங்க. இப்ப மஷ்ரூமோட சேர்த்து நம்ம பிரியாணி டேஸ்ட் பார்த்துருவோமா? கையால் எடுத்து வாயால் சாப்பிட்றணுங்க. அப்போ தான் டேஸ்ட். வாவ், வேற வேற லெவல், வேற வேற மாதிரி. நிஜமாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. என்னதான் நம்ம நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் ஒரு டேஸ்ட் வரும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தேவாமிர்தமாக இருக்கு. அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு. வீடு பூரா ஒரே வாசனை. கிருஷ்ணா இப்போதான் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க. அம்மா என்னம்மா வாசனை தூக்குது பொங்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவு சூப்பர் வாசனை. இது விசில் வரும்போதே சும்மா தெரு வரைக்கும் வாசனை பிச்சு உதறுங்க. எல்லா அளவுகளும் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. மசாலா எந்த அளவுக்கு ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. இப்படி இருக்கணும். நிஜமா சொல்றேன், இந்த பிரியாணி பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. யாரு செஞ்சாலும் கரெக்டா வருங்க. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையில் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.